வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். எதிர்காலத்தில் 5000க்கும் குறைவான தொகைகளுக்கு QR குறியீடுகள் மூலம் செய்யப்படும் பரிவர்த்தனைகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்க வேண்டாம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க இதனை அறிவித்துள்ளார். டிஜிட்டல் கொடுப்பனவுகள் குறித்து வணிக சமூகம் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நேற்று முன்தினம் காலை குருநாகலில் இலங்கை மத்திய வங்கி ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த சட்டத்தை விரைவில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பரிவர்த்தனையில் செலவு மிகவும் குறைவாகவோ அல்லது பூஜ்ஜியமாகவோ இருக்கும் என்றும் அது வணிகம் செய்யும் நபரையோ அல்லது பணம் செலுத்தும் நபரையோ பாதிக்காது என்றும் கூறியுள்ளார். அதன்படி மிக குறைந்த செலவில் பணம் செலுத்தும் முறை QR கட்டண முறை என்றும் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கட்டாய நடைமுறை மீண்டும் வந்த அறிவிப்பால் கடுமையாகும் திட்டம். அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகன சாரதிகள் மற்றும் பயணிகள் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயம் என மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த கட்டாய நடைமுறையை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என அதிவேக நெடுஞ்சாலை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிவேக நெடுஞ்சாலைகளில் கட்டாய ஆசனப்பட்டி அணிதல் விதிமுறைகளை பின்பற்ற தவறியதற்காக கிட்டத்தட்ட 9,000 சாரதிகள் மற்றும் பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சட்டத்தின் கடுமையான நடைமுறையை உறுதி செய்வதற்காக அனைத்து நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அதிவேக நெடுஞ்சாலை போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் சோள தேவை மற்றும் விநியோகத்தை முறையாக நிர்வகிப்பதற்கான புதிய இணையவழி தகவல் முறைமை மற்றும் செயலி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த செயலி நேற்று முன்தினம் விவசாய அமைச்சினால் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. விவசாய மற்றும் கால்நடை வளங்கள் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தலைமையில் இந்த அங்குரார்ப்பண நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இந்த புதிய டிஜிட்டல் தள சோள சந்தையில் நிலவும் தரவு பற்றாக்குறையை நீக்கி நாட்டிலுள்ள சோள கையிருப்பு குறித்து சரியான தகவல்களை வழங்குவதன் மூலம் இறக்குமதி மற்றும் விநியோகம் தொடர்பான முடிவுகளை தரவுகளின் அடிப்படையில் எடுக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தமது அறுவடைக்கான சந்தை தேவையை கண்காணித்து நியாயமான விலையை பெற்றுக்கொள்ள வழிவகுக்கும். உணவு உற்பத்தியாளர்கள் மற்றும் கையிருப்பு சேகரிப்பாளர்கள் தமக்கு தேவையான அளவுகளை முன்கூட்டியே திட்டமிட முடியும். இந்நிலையில் இந்த நிகழ்வில் உரையாற்றிய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன இந்த முறைமை சோளத்துறையில் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்தும் என்றும் துல்லியமான தரவுகள் மூலம் விவசாயிகளையும் நுகர்வோரையும் பாதுகாக்க முடியும் என்றும் விவசாயிகள் மற்றும் சிறு வர்த்தகர்கள் இதில் உடனடியாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் சிம் பாவிப்பவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. தேவையான தகவல்கள் சமர்ப்பிக்கப்படாவிடில் சிம்கள் முடக்கப்படும் என டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன எச்சரித்துள்ளார். இலங்கையில் முறையான அடையாள விவரங்கள் உறுதிப்படுத்தப்படாத சுமார் 9 லட்சம் சிம் அட்டைகள் தற்போது பயன்பாட்டில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் வைத்து உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் தற்போதுள்ள அமைப்பில் 8,97,802 சிம் அட்டைகளுக்கு முறையான அடையாள உறுதிப்படுத்தல் இல்லை என்றும் 2019ஆம் ஆண்டு சிம் பதிவு கட்டமைப்பில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதையும் பதிவு தேவைகளை முறையாக நடைமுறைப்படுத்துவதையும் உறுதி செய்வதையும் இந்த புதிய விதிமுறைகள் இலக்கு வைத்துள்ளன. தற்போது 2,45,811 வணிக ரீதியிலான சிம் அட்டைகள் பயன்பாட்டில் உள்ளன. பதிவு செய்யப்படாத சில சிம் அட்டைகள் பாரிய அளவிலான கொள்ளை சம்பவங்கள் உள்ளிட்ட கடுமையான குற்றங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. எனவே குற்றப்புலனாய்வு நடவடிக்கைகளுக்கு சரியான சந்ததாரர் தரவுகள் அவசியம் என்றும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் இல்லாதது குற்ற செயல்களுக்கு வழிவகுக்கின்றன. முறையான பதிவு விவரங்கள் இல்லாத சிம் அட்டைகளை பயன்படுத்துவோர் தேவையான தகவல்களை வழங்க வேண்டும் என்றும் அவ்வாறு செய்ய தவறினால் அந்த சிம் அட்டைகள் செயலிழக்க செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுதராதர சாதாரணதர பரீட்சையின் விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யும் பணிகள் மார்ச் மாதம் 12ஆம் தேதி தொடங்கும் என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் விடைத்தாள்கள் மதிப்பீடு 3 கட்டங்களாக மேற்கொள்ளப்படும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திக குமாரிலியனுக்கு தெரிவித்துள்ளார். விடைத்தாள்களின் முதல் கட்ட மதிப்பீடு மார்ச் 12 முதல் 23ஆம் தேதி வரையும் நடைபெறும் என்றும் 2ஆம் கட்ட பரீட்சை ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும்
மூன்றாம் கட்ட பரீட்சை ஏப்ரல் 21 முதல் மே 15ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். விடைத்தாள்கள் மதிப்பீடு பணிகளுக்காக 40,000 ஆசிரியர்கள் மட்டுமே பங்கேற்க உள்ளனர். எனினும் 2025ஆம் ஆண்டுக்கான சாதாரணதர பரீட்சை கடந்த 17ஆம் தேதி ஆரம்பமான நிலையில் 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த பரீட்சை 3545 மையங்களில் நடத்தப்படுவதுடன் இந்த ஆண்டு 3,82,249 பாடசாலை மாணவர்கள் மற்றும் 69,214 தனியார் பரிசார்த்திகள் உட்பட மொத்தமாக 4,51,463 பேர் பரீட்சை எழுத தகுதி பெற்றுள்ளனர். நாட்டின் இருவேறு பகுதிகளில் மின்சாரம் தாக்கியதில் இளைஞர் ஒருவரும் குடும்பஸ்தர் ஒருவரும் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கம்பகா மினுவாங்கொடை பிரதேசத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மின்சார விபத்தில் 26 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேரிக்கமை பகுதியைச் சேர்ந்த மேற்படி இளைஞர் வீடொன்றில் மின்குமுட்களை பொருத்திக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் என ஆரம்பகட்ட போலீஸ் விசாரணைகளை தெரிய வந்துள்ளது. இதேவேளை பதுளை மகியங்கனை பிரதேசத்தில் நேற்று முன்தினம் மின்சாரம் தாக்கி 42 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மாப்பக்கடவ பகுதியைச் சேர்ந்த மேற்படி குடும்பஸ்தர் காணியொன்றில் சட்ட விரோதமான முறையில் அமைக்கப்பட்டிருந்த மின்சார கம்பியில் சிக்கியமே இந்த மரணத்துக்கான காரணம் என தெரிய வந்துள்ளது. இந்த சட்டவிரோத மின்சார இணைப்பை ஏற்படுத்தினார் என சந்தேகிக்கப்பட்ட நபர் ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் அந்தந்த பகுதி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கந்தர் காவல்துறை பிரிவின் தெவுந்தர் பகுதியிலுள்ள ஒரு பல்பொருள் அங்காடிக்கு அருகில் நேற்று பிற்பகல் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்தவர் உயிரிழந்துள்ளார். கந்தர காவல்துறை பிரிவின் தெவுந்தர பகுதியிலுள்ள ஒரு பல்பொருள் அங்காடிக்கு அருகிலேயே நேற்று பிற்பகல் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதுடன் அவர் மாத்தறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சாம்பல் நிற காரில் வந்த ஒரு குழு துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றிருப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் 2.9 மில்லிமீட்டர் துப்பாக்கிகளை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கானவர் லைட் என அழைக்கப்படும் 55 வயதுடைய மீன் வியாபாரி என்றும் கூறப்படுகிறது. இந்த நபர் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகப்படுகின்ற நிலையில் சம்பவம் குறித்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இன்றைய தினம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புத்தளம் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மற்றும் சப்ரமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தறை மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். ஹெட்டனிலிருந்து தங்குட்டுவ நோக்கி பயணித்த லொரியொன்று வட்டவளை பகுதியில் வீதியை விட்டு விலகி 20 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 2 படுகாயமடைந்துள்ளனர். இந்த விபத்து வட்டவளை சிங்கள கல்லூரிக்கு அருகில் நேற்று அதிகாலை 2 மணியளவில் நிகழ்ந்துள்ளது. லொரியில் பயணித்த சாரதி மற்றும் உதவியாளர் படுகாயமடைந்து வட்டவளை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக நாவலப்பட்டி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ஹெட்டனில் இருந்து தங்கொட்டுவ நோக்கி சென்ற லோரி எதிர் திசையில் சென்ற லோரியொன்றுடன் நேருக்கு நேர் மோதி ஏற்படவிருந்த விபத்தை தவிர்க்க முயன்ற போது பிரதான வீதியை விட்டு விலகி சென்றுள்ளது. விபத்து இடம்பெற்ற போது கொழும்பிலிருந்து நுவரெலியா நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தில் பயணித்த பயணியொருவரும் விபத்தை பார்க்க சென்று மீண்டும் பேருந்தில் ஏற முயன்ற போது பயணி தவறி விழுந்து பேருந்தின் முன் சக்கரத்தின் கீழ் அவரது கால் சிக்கிக் கொண்டுள்ளது. இதனால் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் அவரை மீட்டு நாவலப்பட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் வட்டவளை போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் விபத்து தொடர்பில் வட்டவளை போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.